ஸோ மீட்டியார் கிளாசிக்கு எல்லாத்துக்குமே இதே மாடலில் தான் வரும். இது என்னோட வண்டிக்கு அண்டர். இப்போ இதுவும் வெயிட்டு தான். இப்போ சவுண்டு வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஆக்சுவலி இப்போ இது போடுறதுனால போலீஸ் நம்ம சவுண்ட் செக் பண்ணி அதெல்லாம் ப்ராப்ளம். ஓ இது என்ன சார் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வண்டியோட பிக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா மைலேஜ் ட்ராப் ஆகுமா? இது ட்ராப் ஆகும். இல்ல பிராண்டட்ல போறீங்கன்னா 100% மைலேஜ் ட்ராப் ஆகும். ஓகே நார்மல் குவாலிட்டி போட்டா கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலோட இதுல உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்துரும். சோ வண்டில நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டாலே எதுவும் மூவ் ஆகாது உங்களுக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு ரெயின் கவரோட வந்துரும் உங்களுக்கு. இது வந்து 18 லிட்டர் கெபாசிட்டில இருக்கு, 28 லிட்டர் கெபாசிட்டில இருக்கு. 28 ஆமா. இது வந்து மேக்னெட்டிக் பேக். சோ டேங்க் பேக்கா யூஸ் சோ நம்ம அந்த டேங்க் பேக் இல்லாம இது எப்படி பிரைஸ் மட்டும் பண்ணாலே போதும். இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 1850 க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இது ஆக்சுவல் ரேட் வந்து 2100 ஆன்லைன் பிரைஸ். நம்ம வந்து 1850 க்கு கார்டன் கேர்ஸ் பேக் இது பாருங்க. அது ஆக்சுவலி மேக்னெட் டைப். இது நம்ம மேல டேங்க் மேல வச்சல இது ஆயிடும். இது 20 எவ்வளவு சொல்லுங்க சார்? இது வந்து 18 லிட்டர் கெபாசிட்டி. இதுல 28 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப்காக நம்ம போட்டுக்கலாம். மேல கவர் எக்ஸ்ட்ரா கவர். சோ டிராவல் பண்றவங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும். சைடு பேக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சோ நீங்க ரைடு எதனா போறப்ப இது மாதிரி பேக் நிறைய தேவைப்படும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம் போல நம்ம சேனல் மூலமாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அண்டருக்கு அக்சசரிஸ் மாட்டேன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயடி ஈகார்த்தாங்கல் பேக் சைடு ஐஸ் ஃபேக்ட்ரி பக்கத்தில். ஸோ ஷோரூமில் என்ன புது வண்டி எடுத்தனா ஷோரூமில் 10,000 ரூபா கேட்டாங்க இந்த பம்பரு இன்ஜின் கார்டெலாம் போடுறதுக்கு. அதே 10,000 ரூபாய்க்கு நியூ ராயல் என்டர்பிரைசஸில் என்னென்ன போட்டிருக்கேன்றது நீங்களே பாருங்கள். இந்த பாருங்கள் வைசர் போட்டிருக்கேன், இந்த சீட் கவர் போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்பீடா மீட்டர் மேலே ஸ்க்ராட்ச் இந்த கண்ணாடி மாதிரி ஓட்டியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்களேன், இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ பண்ணுறேன். நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம டீ கடை சேனலில் தேவையில்லாமல் எந்த வீடியோ பதிவும் போட மாட்டோம். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ராயல் என்ஃபீல்டு தேடி எடுத்து அதை அக்சசரிஸ் பெஸ்ட்டாக போட்டு அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். ஸோ ராயல் என்ஃபீல்டு எடுக்க போகிறவங்க எல்லாத்துக்குமே இங்கே அக்சசரிஸ் நல்ல பெஸ்ட்டாகவே இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்கும். நம்ம இப்போ ஜென்ரலாக இப்போ ஷோரூமில் விசாரிக்கும் போது ஆன் ரோடு கொடுத்தாங்க, அக்சசரிஸ் 10,000 ரூபா கேட்டாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா பே பண்ணால் இவ்வளோ ஐட்டம் போட்டு கொடுத்தீங்க. நம்மளுக்கு என்னென்ன இப்போ ஒரு புல்லட்டாக சரி அண்டரு அந்த என்ஃபீல்டை ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேசிக்காக நம்மளது ஷோரூம்லேருந்து எடுத்து வந்து போகணுன்னா என்னென்ன போடலாம்? ஏன்னா எனக்கு பேசிக்காக இதை பற்றி நாலேஜ் கிடையாது. இப்போ நீங்கள் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க 10,000 ரூபாய் எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா பம்பருக்கும் சம்பு கார்டுக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. பம்பரும் வந்து பேசிக்கான ஒரு பம்பராக இருந்திருக்கும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் வந்து ஸ்லைடு டைப் பம்பர். ஸோ வண்டி எதனா ஃபால் டவுன் ஆனாலும் நம்ம கிராஷ் கார்டே சேஞ்ச் பண்ணணுன்ற நீட் இருக்காது. ஓகே ஓகே. ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்லைடர் மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெவி டியூட்டி. இதை கழட்டி நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம். இது மட்டும். அது மட்டும் இல்லாமல் சம்பு கார்டு. ஸோ பம்பரு சம்பு கார்டு வந்து மேண்டேட்ரி. ஒரு வண்டி நம்ம பேசிக்காக எடுக்கிறப்போ பம்பரும் சம்பு கார்டு வந்து மேண்டேட்ரியாக போடுறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வைசரு. ஸோ இது ஷோரூமில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2400 கிட்ட வரும். ஜஸ்ட் நம்ம 999 தான் இந்த வைசர் போட்டிருப்போம். ஸோ குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாம் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஆயில் கேப்பு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் ஆயில் கேப்பு. அதே மாதிரி ரியர்லேயே ஒரு பிஸ்டன் கேப்பு போட்டிருக்கோம், இந்த ஆயில் கேன் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. தென் டேங்க் பேக்கு, சீட் கவர். இது நம்ம நீடுக்காக போட்டுக்கிறது. எக்ஸ்ட்ரா நம்ம சேஃப்டிக்காகவும் நம்ம பர்பஸ் எதனா வைக்கிறதுக்காகவும் நம்ம இந்த டேங்க் பேக் போட்டுக்கலாம். அண்ட் தென் உங்க கம்ஃபர்ட்டுக்காக நீங்க ஹேண்டல் பார் ரைசர் கேட்டீங்க. நிறைய பேர் வந்து ஹேண்டல் பாரே சேஞ்ச் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹைட்டா வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹேண்டல் பார் சேஞ்ச் பண்ணாம நம்ம ரைசர் மட்டுமே நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீட்டில் நிறைய குழந்தை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெண்டு இன்ஜின்ல வர பெண்டு வந்து அதிகமாக ஹீட் ஆகும். ஆமாம் சார். ஆமாம். அதுக்காக நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக மேலே ஒரு கார்டு போட்டுக்கிறோம். நம்ம சேஃப்டிக்காக போட்டிருக்கோம் நம்ம வண்டிக்கு. இந்த கார்டு எல்லாம் ஆக்சுவலி எல்லா டெண்டர் எந்த வண்டிக்காக இருந்தாலும் எல்லா வண்டிக்குமே போட்டுக்கலாம். இது அண்டர்னு கிடையாது. நம்ம இல்லை, நம்ம ரீபான் ஓல்டு கிளாசிக் எல்லாத்துக்குமே அந்த பெண்டு கார்டு வரும். அதே இது ஒரு சில வண்டியில பெண்டு வந்து உங்களுக்கு சில்வர்ல வரும். ஸோ அதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டீல்லையும் இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரேக் படல் இதில் வந்து அந்த ரப்பர் எதுவுமே வராமல் வரும். நம்ம இது ஆக்சுவலி ரப்பர் வரல, நம்ம போட்டது இது எக்ஸ்ட்ரா நம்ம இதுக்காகவும் போட்டுக்கலாம். இது ஸ்லிப் ஆகாமவே இருக்கும், நம்மளுக்கு ஓட்டவும் நல்லா இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக.
அண்ட் தென் பாத்தீங்கன்னா வண்டியில பேக் ரெஸ்ட் வரல, ஜஸ்ட் 2 சைடு ஹேண்டில் மட்டும் தான் வந்திருக்கும். ஆமா இது ஸோ இதுல வந்து நம்ம பேக் ரெஸ்ட்டும் நம்ம இதுல போட்டிருக்கோம். பேக் எதனா ஹேங் பண்றதுக்காக லேடிஸ் ஹூக்கு போட்டிருக்கோம். அண்ட் தென் இந்த சைடு வந்து லேடிஸ் ஏறதுக்காக ஃபுட் ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 450ல இருந்தே இருக்கு நம்ம கிட்ட. பேசிக்ல இருந்து ஹையர் 900 வரைக்கும் இருக்கு இந்த ஃபுட் ரெஸ்ட். இது கம்பல்சரி எல்லா வண்டிக்கும் போடணும், ஏன்னா வீட்டில் லேடிஸ் இருக்கிறவங்க கம்பல்சரி இது போடணும். வந்து இது மேண்டேட்டரி போடுறாங்க இது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரோ டாப்பர் ரப்பர்னு வாங்க. நம்ம ஷூ போடுறப்ப இந்த ரப்பர் வந்து ஒரிஜினலா வர ரப்பர்ல வந்து நம்மளுக்கு அந்த இது எல்லா வண்டிக்கும் போடுறது நல்லது. ஷூ எல்லா இதுக்குமே போட்டுக்கலாம் நம்ம. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் தான் நம்ம பேசிக்கா நம்ம வண்டிக்கு போட்டுருக்கோம். அது இல்லாம அவன் இப்போ மாடிஃபை பண்ணணும்னா நம்ம என்னென்ன சார் பண்றது? மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போடணும்னா எக்ஸாஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அது பிராண்டட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 பிராண்ட் நம்ம பண்றோம். அதுல ரொம்ப ப்ரீமியமா பாத்தீங்கன்னா ஒரு 5 பிராண்ட் பண்றோம். அதுல ரெட் ரூஸ்டர், மோட்டோ விங்ஸ், ஏஇடபிள்யூ, பவர் ஏஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்துடும். லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறீங்களா? லைஃப் டைம் வாரண்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கண்டிப்பா ரஸ்ட் ஆகாது, உங்களுக்கு 100% மைலேஜ் டிராப்பேஜ் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஏர் ஃபில்டருக்கு பாத்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வரும். இல்ல ஏர் ஃபில்டர் இப்போ நம்ம போடுறோம்னா என்ன பஸ்க்காக போடுறோம்? வண்டியோட பிக்கப் உங்களுக்கு ஃப்ளோ எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு 100ல போறப்போ ஒரு டிராபேக் தெரியும் உங்களுக்கு, நம்ம ரைஸ் பண்றோம். அதுல வந்து அது மாதிரி இருக்காது உங்களுக்கு, அதனால தான் அதுல பெர்ஃபார்மன்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஸோ வண்டியோட இனிஷியல் பிக்கப்ல இருந்து உங்களுக்கு வண்டியோட ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 1 lakh கிலோமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி இருக்கு. அதுலயே நம்ம பிஎம்சி, K&N, என்கேஜி இது மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம டீல் பண்றோம் பிராண்ட் எல்லாம். இது இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபியூயல் எக்ஸ்ன்னு வாங்க. ஃபியூயல் எக்ஸ்ன்றது வந்து இன்ஜெக்ஷன். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஃபியூயல் இன்ஜெக்டர் தானே வருது. ஸோ நம்ம வண்டிக்கு ஒரு பவருக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஈஸியாக மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வருது. ஆக்சசரிஸாக போட்டிருக்கோம். இந்த ஆக்சசரிஸ் எதுலையுமே உங்களுக்கு வந்து வாரண்டி வாய்ட் ஆகுறது அது மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு 3 சர்வீஸ் உங்களுக்கு வாரண்டி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் 3 சர்வீஸ்க்கு மேலே வந்து அப்கிரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் அசம்பிளி இருக்கு. ஸோ வண்டியோட பவருக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம பவர் எடுத்துக்கலாம். ஹெட்லைட் இருக்கு, பல்புல இருக்கு, ப்ரொஜெக்டர்லயும் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் பிராண்டான வைஷ்ணவ் பிராண்டும் நம்ம டீல் பண்றோம். இது வந்து இண்டிகேட்டர் கிரில் செட்டு. ஸோ இண்டிகேட்டருக்கு மட்டும் இல்லாமல் ஹெட்லைட்டு எல்லாத்துக்குமே இது கம்ப்ளீட்டாகவே வந்துடும். இது எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம போட்டுக்கிறது. ஸோ எதாவது ஆகாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி வந்து உங்களுக்கு கப் வந்துடும். இது வந்து அலுமினியம்ல வந்துடும். இந்த கேஸ் இது அலுமினியம். அண்ட் தென் இது டேஞ்சர் லைட்டுக்கு வந்துடும். 4 இண்டிகேட்டர்ஸ். அண்ட் தென் ஹெட்லைட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்துடும். ஸோ ஹெட்லைட் வந்து உங்களுக்கு கிளாஸ் அது உடையாம இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம சேஃப்டிக்காக நல்லா வெயிட்டும் இருக்குன்னா திக்காவும் இருக்கு. நல்லா வரும். ஸோ நான் என்னன்னா ஷோரூமில் 10,000 2 ஐட்டம் போடலான்னு வந்தேன். இங்கே மேக்ஸிமம் இல்லை 12 கூட அவ்வளோ இவ்வளோ திங்ஸும் மாற்றிருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆசிரமம் எவ்ரி வீக் ஆசிரமம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அக்சசரி போகணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த அமௌண்ட்டில் எனக்கு நிறையா போட்டு கொடுத்தாரு. சாருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதனால் இன்றைக்கி சண்டே அவரை ஃப்ரீ பண்ணி ஆஃப் டே வந்து பண்ணுன்ட்டு வாங்க சார் உள்ளே போயிடலாம். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு. ஸோ இப்போ ரீபான் அது மாதிரி வண்டிக்கு வந்து நிறைய டிசைனில் அலாய் வீல்ஸ்லாம் இருக்கு. ஹண்டருக்கு இன்னும் வரல. ஹண்டருக்கு மட்டும் ஒரிஜினல் அலாய் வீல் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ ரீபானு, ஓல்டு கிளாசிக், ஓல்டு ஸ்டாண்டர்டு அது மாதிரி எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் அலாய் வீல்ஸுமே இருக்கு. ப்ரைஸ் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7,800லேருந்து இருக்கு நம்ம கிட்ட. ஸோ 7,800 மேக்ஸிமம் 9,500. மேக்ஸிமம் 9,500 தான். அதுக்குள்ளேயே நம்ம எல்லா அலாய் வீல்ஸுமே இருக்கு. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அலாய் வீல். இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய அலாய் வீல்ஸும் வச்சிருக்கோம். இப்போ அவர் ராயல் என்ஃபீல்டில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்ப்ளைண்ட் வர்றது வந்து செயினில் அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதுக்காக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பெல் டிரைவ் சிஸ்டமும் நம்ம பண்ணுறோம். இது வந்து எம்டெக்னிக்ஸ்ன்ற பிராண்ட் வருது. செயின் ஸ்ப்ராக்கெட் நம்ம எந்த மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அடிக்கடி உடையும், நம்ம சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ அதுக்காகவே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பெல் டிரைவ் சிஸ்டம் இருக்கு. இதுதான் அந்த பெல் டிரைவு. இது எம்டெக்னிக்ஸ்னு ஒரு ப்ரீமியம் பிராண்டோடது. இது இந்த பெல் டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 years வாரண்டி, அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. 2 years அன்லிமிட்டெட் கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு பெல்ட் எதனா கட் ஆகுதுனாலும் நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் இது. ஸோ இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லை. உங்க செயின் ஸ்ப்ராக்கெட்ல என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு டார்க் இருந்துச்சோ இனிஷியலா அதே டார்க் அதே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இந்த பெல் டிரைவ்லயே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரீபான், ஹண்டர் எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்டர்செப்டர்ல இருந்து எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட எல்லா வெயிட் இருக்கு சார். ஆமா. ஸோ
ஸோ இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து ஃபாக் லைட் சார். ஸோ இப்போ வந்து லாங் ரைடு அது மாதிரி நிறைய பேர் போவாங்க. ஸோ வண்டியில வர விஷயம் உங்களுக்கு பத்தாது. ஸோ அது மாதிரி போறதுக்காக இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபாக் லைட். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1000 rupeesல இருந்து 10,000 வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்ஐஜி, மோட்டார் கேரு அண்ட் தென் மேட் டாக் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் பிராண்டு. ஸோ மேட் டாக்ன்ற பிராண்டோடது இது. இதுல ஸ்கவுட் எக்ஸ் நிறைய மாடல் வருது. ஸோ ஆக்சிலரி லைட்ல ஃபாக் லைட்ல இது வந்து ரொம்ப பிரீமியமான பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட் நம்ம டீல் பண்றோம். டிராவல் பண்றதுக்கு இதுக்கு மஸ்ட் இது போடணும். ஆமா. ஸோ வண்டியில வர பவர் நம்மளுக்கு பத்தாது. இப்போ லடாக்லாம் போறாங்கன்னா வந்து கண்டிப்பா ஃபாக் லைட் இல்லாம நம்ம போக முடியாது. ஸோ அதுக்காக போடுற ஃபாக் லைட்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிரர். ஸோ நிறைய மாடல் மிரர் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்மள வீடியோல காட்ட முடியாது. இது ஒரு ஆமா இது ஒரு டிசைன் ஒரு மாடல் இது. ஓகே. ஸோ இது மாதிரி மிரர்ஸ் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வைஷ்ணவ் பிராண்டு. ஸோ ஹெட்லைட்டு இப்போ ஃபாக் லைட் எங்களுக்கு வேணாம், ஹெட்லைட்டில் எங்களுக்கு நல்லா பவராக இருக்கணுன்றவங்களுக்கு இந்த வைஷ்ணவ்ன்ற பிராண்டு போகலாம். ஏன்னா 3 மோடு இருக்கு நம்மளுக்கு. எல்லோவும் இதில் இருக்கு. ஸோ நம்ம சுவிட்சிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மூணு மோடு. ஒன்று வந்து பியூர் எல்லோவா வரும், இன்னொன்று வந்து ஒயிட் வரும், இன்னொன்று வார்ம் ஒயிட். எல்லோ ஒயிட் ஒரு இதுலேயே 3 இது நம்ம இதுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெட்லைட்ல ரொம்ப ப்ரீமியமான பிராண்டு. இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8,900 9,900 வரும். ஸோ அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்றவங்களுக்கு இது மாதிரி ஹெச்ஐஜி, ராயல் ஆரடோ இது மாதிரி பிராண்டில் போகலாம். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4000க்குள்ளேயே இது 4000க்குள்ள வரும். பட் ஆனால் பவர் வந்து வைஷ்ணவ் பிராண்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கொஞ்சம் நார்மலாக. ஆமாம் அதுதான் ப்ரைஸ் கேட்ட. ஆமாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். இந்த செக்ஷன் ஃபுல்லா இதெல்லாம் வந்து போபோ பிராண்டோடது. மொபைல் ஹோல்டர்ல இது ஒரு பிரீமியம் பிராண்டு. ஸோ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு பிரீமியம் பிராண்ட் நம்ம டீல் பண்ணுவோம். அதுல வந்து மொபைல் ஹோல்டர்ல வந்து போபோ வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 1 year வாரண்டியும் வருது இந்த மொபைல் ஹோல்டருக்கு. அதுல BM14 10H அது மாதிரி நிறைய மாடல் இருக்கு போபோல. அதுவும் நம்ம பண்றோம். அது இல்லாம லோ பிரைஸ்ல கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கஸ்டமருக்கு 370 250க்கும் நம்ம கிட்ட மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் தென் வாட்டர் ப்ரூஃபோட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ரெய்னி டைம் எங்கேயாவது மேப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் நம்ம போட்டுக்கலாம். மேலே இது கவர். ஆமாம் கவரோட வந்துடும். நம்ம இப்போ சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டிராவல் டெலிவரிலாம் பண்ணுறவங்க அவங்க ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். டிராவலுக்கும் மஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லோ பட்ஜெட் எக்ஸாஸ்ட். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்தே இருக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் எக்ஸாஸ்டா. மேக்ஸிமம் இதில் 3000 வரைக்கும் இருக்கு. 1000லேருந்து 3000 வரைக்கும் இந்த சைடு வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ரெட் ரோஸ்லாம் நம்ம அந்த சைடு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இது வந்து AEWன்ற பிராண்டு. பிராண்டட்ல ஸ்டார்டிங் பிரைஸ் இதுதான். ஸோ 4500 இது ஸ்டார்டிங் பிராண்டட்ல AEWன்ற பிராண்டோடது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி ட்ராப் ஆகுறது அது மாதிரி எதுவுமே இருக்காது. மைலேஜ் ட்ராப்பேஜ்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சம்பு கார்டு. ஸோ சம்பு நல்லா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 3200 போடுறாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்தே இருக்கு. நல்ல குவாலிட்டியாக போடணும்னா 1600க்கு நல்ல குவாலிட்டி நல்லா வெயிட் நம்மள 1600க்கே நல்ல குவாலிட்டியாகவே நம்ம போடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பார் அண்ட் மிரர்ஸு. இது வந்து பாரன்ல குரோம்ல கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து பைக்குக்கு வந்து நிறைய குரோம் ஆட் ஆன்ஸ் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஏர் ஃபில்டர் எக்ஸாஸ்ட்டை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளக் கிட்டு. ஸோ பிளக்கே பாத்தீங்கன்னா வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போட்டுக்கலாம். ஸோ இது NGK இரிடியம் பிளக்னு சொல்லுவாங்க சார். இது பிளக் பிளஸ் அடாப்டர். அது மட்டும் இல்லாமல் ஒயர் கேபிளோட வந்துடும். இது வந்து 3000 ஒரு ஹிமாலயனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீபானுக்கு இருக்கு, நம்ம கிட்ட இன்டர்செப்டருக்கும் இருக்கு. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் மாறும். ஸோ ஆமாம் இதுக்கு 1 lakh kilometers அவங்க 1 lakh தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இரிடியம் பிளக் நம்ம 1 lakh kilometers நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. நெக்ஸ்ட் நம்ம சொன்னது ஏர் ஃபில்டர்ஸ். மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃபில்டர்ஸ் தான். எங்கேஜ் பிராண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர். ஸோ அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்போம். சூப்பர் மீட்டியர், ஹிமாலயன் 450, ரீபானு, ஹிமாலயன் 411, ஓல்டு கிளாசிக், ட்ரையம்ப் அது மாதிரி இதுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஏர் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஏர் ஃபில்டரு. இது வந்து நம்ம அந்த ஏர் ஃபில்டர் போடுறோம் ஒரு அந்த அந்த ஆமா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஃப்ளோ நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக போடுற இதுதான் இது. தென் இது எல்லாமே பேசிக்காக போடுற டேங்க் பேக். புது பைக்குன்னு எடுத்தால் நம்ம பேசிக்காக போடுற டேங்க் பேக்ஸ் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 450, 280 மாடலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது இதில்.
எல்லாம் ரெடிமேடாவே இருக்கு. நீங்க அந்த சைடு கேர்ஸ்ல வர பேக் இது 999. இதே பேக் 599க்கு ஒன்று இருக்கு. ஓகே. டேங்க் பேக் மொபைல் பவுச் வச்ச மாதிரி. ஸோ மொபைல் ஹோல்டர் வேண்டாம் டேங்க் பேக்ல யூஸ் பண்ணிக்கலாம்னா இது மாதிரி மொபைல் பவுச் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வர்றது இதெல்லாம் பேசிக்காக போடுற ஆக்சசரிஸ். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா பேசிக்காக வந்து சீட்டு கவர், சீட்டு, பம்பரு, பேக் ரெஸ்ட் இதெல்லாம் வந்து பேசிக்காக போடுற ஆக்சசரிஸ். ஸோ வண்டியை நம்ம புதுசாக எடுக்கிறப்போ நம்ம ஒரு ஆக்சசரிஸும் பார்த்து தான் போடணும். ஏன்னா நம்ம புது வண்டின்றதுனால வாரண்டி எதுவுமே வாய்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கான ஆக்சசரிஸ்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஹண்டர் அட்வென்ச்சர் பைக்கு இப்போ ஹண்டர் ஹிமாலயன் 450லாம் போனாலே பின்னாடி வந்து மட்கார்டு வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால மட்டை அதிகமாக அடிக்கும். ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு ஃபுல்லாகவே அடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டயர் ஹக்கர் போடுறது. இது கம்பல்சரி எல்லா வண்டிக்குமே போட்டுக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு. ஹிமாலயன் ஹண்டர் இல்லாமல் எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். ஆமாம், ஹிமாலயன் ஓல்டு கிளாசிக்லாம் போட முடியாது, ரீபானுக்குலாம். அட்வென்ச்சர் பைக்காக வர்றது இப்போ ட்ரையம்புக்கு வரும், ஹண்டரு, ஹிமாலயன் 450, ஹிமாலயன் 411 அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் வந்து மட்டை அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த இதை போட்டுக்கிறது பெஸ்ட் உங்களுக்கு டயர் ஆகரு. ஸோ இப்போ ரெய்னி சீசனில் வந்து கம்பல்சரி இது எல்லாருமே மேண்டேட்டரியாக போட்டுக்கிறாங்க. ஸோ ரெய்னி சீசன் இல்லாதப்போ வேணா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெய்னி சீசன் அப்போ போட்டுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட் இது. ஸோ அதான் மழை காலம் இது கண்டிப்பாக போடுறது நல்லது. உங்களுக்கு வண்டி ஏன்னா பல இருக்கும், மண்ணு படாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சார் இது பண்ணியிருந்தாரு. ஸோ இது டயர் ஆகரு, இதுக்கான ஃபிட்டிங்ஸு, போல் நட்டு கிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாகவே இது வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மோட்டோ கேர் பிராண்ட்லேயும் நம்ம வச்சிருக்கோம். இது வந்து நம்ம வந்து லோ செக்மெண்ட்டு, இது கொஞ்சம் ஹை செக்மெண்ட்டு. ஓகே. ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750ல இருக்கும். இது வந்து 1500 வரும். 1500 நல்ல இருக்குல்ல. அதில் வந்து உங்களுக்கு 750லேருந்தே ஸ்டார்டிங் இருக்கு அந்த டைப்பில் போடுறது. ஓகே சார். அப்புறம் அந்த ட்ராவல் பண்ணுறவங்களாம் சைடில் அந்த பேக் இருக்குல்ல சார்? ஆமாம். ஹண்டருக்குன்னா நம்ம கிளாசிக்னா பெட்டி மாதிரி வைக்கலாம். ஹண்டருக்கு என்ன சார் அவைலபிளாக இருக்குது? ஹண்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேடல் ஸ்டே போடணும். ஆக்சுவலாக சேடல் பேக் நம்ம போடணும். அதுக்கு பிஃபோராக நம்ம சேடல் ஸ்டே போடணும். சேடல் ஸ்டே போட்டு நம்ம கார்டியன் கியர்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ அதில் பர்டிகுலராக அந்த பிராண்ட் நம்ம பண்ணுறோம். அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மேக்னெட்டிக் டேங்க் பேக் இருக்கு. ஸோ இதுதான் அந்த மேக்னெட்டிக் டேங்க் பேக். ஸோ நம்ம வேணுன்றப்ப சைட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம டேங்க் பேக்காகவும் இருக்கும். ஸோ இது நாலோட இதுலேயும் உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்துடும். ஸோ வண்டியில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டாலே எதுவும் மூவ் ஆகாது உங்களுக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு, ரெயின் கவரோட வந்துடும் உங்களுக்கு. இது வந்து 18 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கு, 28 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கு. 28. ஆமா. இது வந்து மேக்னெட்டிக் பேக். சோ டேங்க் பேக்கா யூஸ் பண்ணலாம். அந்த டேங்க் பேக் இல்லாம இது மட்டும் பண்ணாலே போதும். இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 1850க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இது ஆக்சுவல் ரேட் வந்து 2100 ஆன்லைன் பிரைஸ். நம்ம வந்து 1850க்கு கார்டியன் கேஸ் பேக் இது பாருங்க. ஆக்சுவலி மேக்னெட் டைப் இது. நம்ம மேல டேங்க் மேல வச்சல இதாயிடும். இது 20 எவ்வளவு சார்? இது வந்து 18 லிட்டர் கெப்பாசிட்டி, இதுல 28 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப்காக நம்ம போட்டுக்கலாம். மேல கவர், எக்ஸ்ட்ரா கவர். டிராவல் பண்றவங்க ரொம்ப பெஸ்டா சைட் பேக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சோ நீங்க ரைடு எதனா போறப்ப இது மாதிரி பேக் நிறைய தேவைப்படும் உங்களுக்கு. இது நம்ம ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன மாதிரி இருக்குல்ல சார்? ஜாக்கெட்ஸ் நம்ம பண்றது. அது இல்லாம டாப் பாக்ஸஸ், சேடல் பேக்ஸ்லாம் நம்ம பண்றோம். ஓகே. சோ டாப் பாக்ஸஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 4000ல இருந்தே இருக்கு. அலுமினியம் பாக்ஸ் அது மாதிரி போறாங்கன்னா 8500ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு நமக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். எனக்கு ஒரு லடாக் போகணும்னு ஆசை இருக்கு. பார்ப்போம். எல்லாம் வந்தோன்னா இங்கே தான் வந்து செட் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம். அது போன ஒரு 15 days ப்ராசஸிங். ஒர்க்கு போறதுனால என்னால் போக முடியல. நாளைக்கு கூட கிளம்பிடுவோம். டோட்டலாக உங்களுக்கு 3 பிரான்ச் சொல்லியிருந்தீங்க. எப்போத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்கே ஓப்பன் பண்ணீங்களா? ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 years ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மௌலிவாக்கம், போரூர் மௌலிவாக்கம்ல. அங்கே வந்து நம்ம ஆக்சசரிஸ், ஸ்பேர்ஸ், சர்வீஸ் சென்டர், பைக் சர்வீஸும் பண்ணி தரீங்க. சர்வீஸ் சென்டர் நம்மளது மௌலிவாக்கத்தில் இருக்கு. ஒன் டேல கொடுத்துருவீங்களா? ஒன் டேல டெலிவரி இருக்கு. முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டீங்க, நம்ம டேல கொடுத்துருவோம். ஒன் டேல கொடுத்துடலாம். ஒன் டேல கொடுத்துடலாம். ஓகே ரைட். இது ஃபர்ஸ்ட் நீங்க மௌலிவாக்கம்ல ஓபன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மௌலிவாக்கம். நெக்ஸ்ட் நம்ம காசி தியேட்டர்ல இன்னொரு பிரான்ச் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இப்போ நீங்கள் டெலிவரிலாம் பார்க்குற இதில் வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாமா? இப்போ வெளியூரில் இருந்து கால் பண்ணுறாங்க. ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட் வேணும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். நாங்களே உங்களுக்கு ப்ரைஸ் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டு அவங்க பேமெண்ட் போட்டு நம்மளே டெலிவரி அவங்களுக்கு. டெலிவரி சார்ஜும் இருக்கா? ஆமாம் ஆமாம். அது மட்டும் ப்ராடக்ட்டை பொறுத்து அது. ஸோ சின்ன ப்ராடக்ட்டுக்குலாம் வராது. இப்போ சைலன்சர்னு வாங்குறப்போ அது நம்ம டிஸ்கவுண்ட்டும் நம்ம அடிச்சல் நிறைய கொடுக்கணும். ஸோ அதனால டெலிவரி சார்ஜஸ் வரும் பாக்ஸ் பெருசாக இருக்கிறது. ஓகே, வெயிட்டை பொறுத்து. சார் இப்போ டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஷாப்புக்கு வந்தாங்க டிஸ்கவுண்ட் வந்து பிராண்டை பொறுத்து சார். ஸோ இப்போ ரெட் ரூஸ்ட், AEW அது மாதிரி நிறைய பிராண்டை நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஸ்கவுண்ட் வரும்.
5ல இருந்து 20% வரைக்கும் பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிராண்டட் இல்லாம நான் பிராண்டட்ல 30% வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பிராண்ட்ல 5% வரைக்கும் பண்றீங்க, நான் பிராண்டட்ல வந்து நம்ம 30% வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம நார்மலா 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா, 5000, 10,000 அந்த ரேஞ்சுக்கு பேசிக்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 1000 rupeesல வந்து நம்ம கிட்ட வந்து 32,000 வரைக்கும் இருக்கு. சோ இப்போ இன்டர்செப்டருக்குலாம் பாத்தீங்கன்னா ஜேபி ரேசிங் எக்ஸாஸ்ட் வருது. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 32,000 வரும். அதே ரெட்ரூஸ்ட் போனோம்னா 21,750. சோ இன்டர்செப்டருக்குலாம் நார்மலா நம்ம ரீபான் ஹண்டருக்குலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2,000 வந்து 10,000 வரைக்கும் இருக்கு பிராண்டட்ல. ரீபான் ஹண்டர்லாம் ஓகே, சூப்பர் சூப்பர். எனக்கு மன ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆக்சுவலி ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணியிருந்தாரு இங்க இருக்குன்ட்டு. 2 பேரும் நானும் யூகே ஷோ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஒரே நாள் எடுத்தோம், ஒரே நாள் இருந்தாலும் ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. அங்க 10,000 ரூபா கொடுத்தது இங்க எக்ஸ்ட்ரா 2,000 கொடுத்து அவ்வளவு இது எனக்கு மாட்டி கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம வருது ஸ்பீட் ஆன் மீட்டர் மேல போன் கொட்டுற எனக்கு இந்த பைக்ல அக்சஸ் அதுக்கு பெருசா ஐடியா கிடையாது. பட் இந்த மாதிரி நான் பாக்குற வீடியோ எல்லாம் போடலான்னு ஒரு ஆசை. நம்ம கடையில எனக்கு இந்த அக்சசரி மாட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கண்டிப்பா யாரா இருந்தாலுமே இங்க வந்து நீங்க பண்ணுங்க சார். நம்ம லொகேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம அதே மாதிரி புது வண்டியா இருந்ததுன்னா நம்ம ஃபிட்டிங் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபிட்டிங்க்கு எதுவுமே சார்ஜஸ் வாங்குறதுல. இப்போ லைட்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்டர் அது மாதிரி மாட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபிட்டிங் வரும். பம்பர் நியூவாக பைக் எடுத்துட்டு வராங்கன்னா பேசிக்காக இப்போ பம்பர் சம்பு பேக் ரெஸ்ட் அதெல்லாம் மாட்டுறது எதுக்குமே நம்ம ஃபிட்டிங் எதுவுமே வாங்குறதுல ஃபிட்டிங் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் எங்கிட்ட வந்து ஜஸ்ட் நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோரே நீங்கள் கொட்டேஷன் கேட்டாலும் நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படி வெளியே விசாரிச்சுட்டு வாங்குவீங்க, இங்கே வந்தவொடனே உங்களுக்கு மன சாட்டிஸ்ஃபை இங்கே தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ரேட்டு நல்லா ரீசனபிளாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, பெஸ்ட்டு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சாரோட நம்பரு எல்லாம் 3 கடையோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.